பிரான்சில் குறைந்த வருமானம் ஈட்டுவோருக்கு உதவும் வகையில் வழங்கப்படும் செயற்பாட்டு ஊக்கத்தொகை கடந்த ஏப்ரல் 1ஆம் தேதி முதல் உயர்த்தப்பட்ட போதிலும் கடுமையான தாமதத்திற்கு உள்ளாகியுள்ளதாக தெரிய வந்துள்ளது. பணவீக்கத்திற்கு ஏற்ப 0.8% உயர்வுடன் குறைந்தபட்ச ஊதியம் பெறுவோருக்கு சராசரியாக 50 யூரோக்கள் வரை கூடுதல் தொகையும் அறிவிக்கப்பட்டது. சுமார் 4.6 மில்லியன் குடும்பங்கள் பயன்பெறும் இந்த திட்டம் காஃப் மூலம் நிர்வகிக்கப்படுகிறது. இது சுமார் 2050 யூரோக்களுக்குள் நிகர மாத வருமானம் ஈட்டும் தொழிலாளர்களுக்காக வழங்கப்படுகிறது. ஏப்ரல் மாதத்திலேயே இந்த உயர்வு அறிவிக்கப்பட்டிருந்தாலும் பயனர்கள் இதனை இந்த கோடைகாலம் முதலே பெற முடிவதாக தெரிய வந்துள்ளது. இதற்கு இந்த ஊக்கத்தொகையின் காலாண்டு கணக்கீட்டு முறையே முக்கிய காரணமாகும். இந்த ஊக்கத்தொகை முந்தைய மாதங்களில் வருமானத்தை கணக்கிட்டே வழங்கப்படுகிறது. எனவே ஏப்ரல் மாதத்திற்கான உயர்வு தற்போதைய காலாண்டு அறிவிப்புகளில்தான் கணக்கிற்கொள்ளப்பட்டு வருகிறது. 0.8% பணவீக்க உயர்வு மற்றும் 50 யூரோ சிறப்பு ஊக்கத்தொகை ஆகியவை முழுமையாக பயனர்களின் கணக்கில் வரவு வைக்கப்பட செப்டம்பர் மாதம் வரை ஆகும். உங்களின் துல்லியமான தொகையை தெரிந்து கொள்ள நீங்களே கணக்கிட தேவையில்லை. காஃப் இணையதளத்தில் உள்ள பிரத்யேக சிமுலேட்டரை பயன்படுத்தலாம். மாத வருமானத்தை பொறுத்து இந்த ஊக்கத்தொகை ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறாக அமையும். குறிப்பாக குறைந்தபட்ச ஊதியத்திற்கு மேல் ஈட்டுவோருக்கு இந்த சிறப்பு ஊக்கத்தொகை மூலம் கூடுதல் பலன் கிடைக்கும்.